எப்படி முயற்சி எடுத்தால் அல்லாஹு தஆலா நம்முடைய ரிஸ்கை அதிகரித்து தருவான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே குறையாமல் ஒரு 6 முயற்சிகளை நமக்கு சொல்லி தருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹு தஆலா ஒரு 6 முயற்சிகள், இந்த முயற்சிகளை எடுங்கள், உங்கள் ரிஸ்கை நான் அதிகரித்து தருகின்றேன், அதனுடைய வேலையை நான் பொறுப்பெடுக்கின்றேன், உங்களுக்கு தெரியாமலே உங்கள் ரிஸ்க் எல்லாம் வந்து சேரும், அந்த மாதிரியான ஏற்பாடுகளை நான் செய்து தருகின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வமையத்தகில்லா, யார் அல்லாஹுவை பயப்படுகின்றார்களோ, அல்லாஹ்வின் மீது தக்வா செய்கின்றார்களோ, அவர்களுடைய யஜ்அல் லஹு மக்ரஜா, அவர்கள் வெளியேறுவதற்கான வழிகளை அவன் அவர்களுக்கு காட்டுவான். வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், அவர்களுக்கு நினையாபுரத்திலிருந்து அவருடைய ரிஸ்க்குகளை நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம். அல்லாஹ் ரிஸ்க்கை அதிகரிக்க வேண்டுமா? அப்படி என்றால் என்னை நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்லுங்கள். என்னை நீங்கள் பயந்தால் நான் ரிஸ்க்கை கொண்டு வருவேன். எப்படி கொண்டு வருவேன் தெரியுமா? நீங்கள் கூட நினைத்திருக்க மாட்டீர்கள் இந்த வழியால் வரும் என்று சொல்லி. அப்படி வழிகளால் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீங்கள் நினையாபுரத்திலிருந்து நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். வமைய தவக்கல் அலல்லாஹ், அதே தவக்கல் வார்த்தை அந்த பறவையுடைய ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த தவக்கலுடைய வார்த்தையை சொன்னார்களோ அதே தவக்கலுடைய வார்த்தையை ரிஸ்க்குக்கு அல்லாஹ்வும் பயன்படுத்தி சொல்கின்றான். வமைய தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது யார் தவக்கல் வைத்திருக்கின்றார்களோ ஃபஹுவ ஹஸ்பு, அவர்களுக்கு அவன் போதுமானவன், வேற யாரும் தேவை கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லாஹ பாலிகுல் அம்ர், அல்லாஹ் தஆலாவுடைய காரியங்களை நிறைவேற்றியே தீருவான். கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு கதிரை நியமித்திருக்கின்றான், அதை கொண்டு வந்து சேர்ப்பான் ரப்புல் ஆலமீன். எனவே அந்த கதிரின்படி தான் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நான் நீங்கள் என்னை பயந்தீர்கள் என்று சொன்னால், என்னை அச்சப்படுவீர்கள் என்று சொன்னால், என் மீது நீங்கள் அச்சப்படுகின்ற, என் மீது பயப்படுகின்ற, என் மீது தக்வா செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் ரிஸ்க்குக்கு நான் பொறுப்பு, நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீங்கள் நினையாபுரத்திலிருந்தெல்லாம் நான் இந்த ரிஸ்க்கை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று அல்லாஹ் தஆலா ரிஸ்க்கை அதிகரிப்பதற்கு முதலாவது வழியை நமக்கு சொல்லித் தருகின்றான். தக்வா செய்ய வேண்டும். தக்வாவுக்கு என்ன தேவை? இஹ்சான் தேவை. என்ன இஹ்சான் என்றால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வு. அந்த உணர்வோடு நம்முடைய காரியங்களை செய்வதற்கு நாங்கள் பழகி அல்லாஹ்வுடைய அச்சத்தை எந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்த ரிஸ்க்கை அதிகரிப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கின்றோம் என்று அர்த்தம். அந்த முயற்சிக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கும். நாங்கள் செய்கிறோம் வேறு 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 முயற்சிகள் சேர்த்தான் வேணும், அதோடு சேர்த்து இந்த முயற்சிக்கு நாங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கினோமாக இருந்தால் நம்முடைய ரிஸ்க்கை அல்லாஹ் தஆலா அதிகரித்து தருவான். எவனுக்கு இது எல்லாம் சொந்தமோ அவன் சொல்லுகின்றான் என்பார்ந்த சகோதரர்கள், அந்த ரப்பு சொல்லுகின்றான். நம் கஸ்டமர்ஸ் சொல்லவில்லை, பலகீனமுள்ள இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் சொல்லவில்லை. செல்வத்தை தாங்கி இருந்தாலும் அந்த செல்வத்தை கொண்டு மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்கள், உதவக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பலகீனப்பட்ட மனிதர்கள் சொல்லவில்லை. எந்த பலகீனமும் இல்லாத எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அவன் சொல்லுகின்றான், என்னை பயப்படுங்கள், நான் உங்களுக்கு என்னுடைய ரிஸ்க்கை நினையாபுரத்திலிருந்து கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்று. முதலாவது நாங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நான் 14வது அத்தியாயத்தின் 7வது வசனம், லைன் ஷக்கர்தும், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்களாக இருந்தால் அஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் அதிகரித்து தருவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றியாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதை அதிகரித்து தருவேன். என்ன தேவை உங்களுக்கு? எல்லாவற்றையும் அதிகரித்து தருவேன். நாங்கள் செய்ய வேண்டிய வேலை நன்றி செலுத்துவது. நன்றி எப்படி செலுத்துவது? அல்லாஹ்வுக்கு வார்த்தைகளை கொண்டு நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹு தஆலாவை சொல்லி தந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. நம்முடைய சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் ஆரம்பிப்பதே அந்த வார்த்தையை கொண்டுதான். ஒவ்வொரு நாளுடைய ஆரம்பத்தையும் ஆரம்பிப்பதே அந்த வார்த்தையை கொண்டுதான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். நாவுக்கு எளிதான 2 வார்த்தைகள் இருக்கின்றது. அந்த 2 வார்த்தைகளும் ரஹ்மானிடத்திலே மிக விருப்பமான வார்த்தைகள், மீசானிலே மிக கனமான வார்த்தைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, அங்கும் அல்ஹம்துலில்லாஹ் வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, ஹமத என்று சொல்வது அல்லாஹ்வுக்கு தேங்க் பண்ணுவதல்ல. இங்கிலீஷில் சொல்வது கிராட்டிடியூட், சப்மிட்டிங் கிராட்டிடியூட் என்று சொல்வார். கிராட்டிடியூட் என்பது தேங்க்ஸை விட அதிகமானது. நம்முடைய முழுமையான நன்றி தான் அது தமிழில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை. அந்த நன்றியை அல்லாஹ்வுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அழகான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதை 33 நேரம் சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது இல்லையா நம்ம தொழுகைக்கு பின்கால? நம்ம சான்ஸில் எல்லா நேரத்துலையும் சொல்லலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து செல்றதுக்கு அந்த டைமில் கிடைக்குது. அதை கூட அங்கால இங்கால பார்த்துக்கொண்டு யாருடைய அதை கதைச்சிக்கொண்டு இந்த விரல் தான் எண்ணுதே தவிர
அந்த அல்ஹம்துலில்லாஹ் கூட நாங்கள் தெளிவாக நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், நம்மை வாழ வைத்திருக்கின்ற விதம், நமக்கு தந்திருக்கின்ற ஆரோக்கியம், நமக்கு தந்திருக்கின்ற அம்சங்கள் என்று சொல்லி அதை கொண்டு ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாமே. அண்மையிலே ஒரு சகோதரரை சந்தித்தேன், 2 கிட்னியும் ஃபெயிலியர். அந்த சகோதரர் பிரைவேட்டாக ஒரு தடவை டயாலிசிஸ் செய்யணும்னு சொன்னால், ஒரு தடவை டயாலிசிஸ் செய்யணும் என்றால் அவருக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபா, கலம்புலையாக இருந்தால் 20,000 ரூபா செலவழிக்கணும். 19,000 20,000 ரூபா வரைக்கும் செலவழிக்கணும். இதே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இடங்கள்னா 13,000 ரூபா செலவழிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? ஒரு தரம் டயாலிசிஸுங்கிறது ஒரு தரம் பாத்ரூம் போகிறது, அவ்வளோதான். நம்ம யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக பாத்ரூம் போனோம்னு வைங்களேன், அந்த பாத்ரூம் போகிற நேரத்தில் நம்மளோட உடம்புல எப்படி அந்த நீர் சமநிலை பேணப்பட்டுச்சோ அந்த நீர் சமநிலையை பேணுறதுக்கு கிட்னி இல்லை. இப்போ 2 கிட்னியும் ஃபெயிலியர். அதனால் அந்த நீர் சமநிலையை பேணணும் என்று சொல்லி சொன்னால் எக்ஸ்டர்னலாகத்தான் செய்யணும். அந்த மெஷினை ஃபிக்ஸ் பண்ணி அவர் அந்த டயாலிசிஸை செய்வார். டயாலிசிஸ் செய்கிறதுக்கு போகுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஃப்ரீ தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஃப்ரீன்றதுக்காக வேண்டி அந்த மெஷின் இயங்குறது ஃப்ரீயாக இல்லை, அதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது. மெஷினுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷனுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட்டை போட்டு பார்த்தா ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 4 மணித்தியால் அந்த மெஷின் இயங்கணும். எத்தனை யூனிட் ஓடணும் தெரியுமா? அதில் கணக்கு போட்டு பார்த்தாலும் 4,000 ரூபா போயிடும் சோதர்களே. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாமான்கள், அதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 4,000 ரூபா போயிடும். ஒரு தரம் பாத்ரூம் போகிறதுக்கு ஃப்ரீயாக தானே போகிறோம். நம்ம எல்லாம் 1 ரூபா செலவழிக்கிறோம். நம்மள யாராவது இந்த இடத்துல யாராவது 1 ரூபா செலவழிக்கிறது கிடையாது. நமக்கு தேவை ஒரு பாத்ரூம், அவ்வளவுதான். ஃப்ரீயாக போய்விட்டு வருகின்றோம் சகோதரர்களே. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போகின்றோம்? அத்தனை தடவையும் எத்தனை ரூபாய்கள் செலவழிக்க வேண்டும்? அதை மெஷின் மூலமாக சரி செய்வதாக இருந்தால் அத்தனையும் எல்லாம் இலவசமாக தந்திருக்கிறான். இதற்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. நம்ம சாப்பிட்றோமே சாப்பாடு, ஒரு தடவை நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டுக்கு நம்முடைய இந்த இறப்பையிலே சுரக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இறப்பை சாறு, அந்த இறப்பை சாறை அதனுடைய தரத்திலேயே எக்ஸ்டர்னலாக செய்வதாக இருந்தால் ஒரு வேளை உணவுக்கு சுரக்கக்கூடிய சாற்றை உற்பத்தி செய்வதற்கு $7,000 தேவை. அதனுடைய தரத்திலே செய்வதாக இருந்தால் $7,000 எவ்வளவு? 300 அளவு எதுக்கிப்பாரு. ஒரு நேர சாப்பாட்டுக்கு எவ்வளவு கேட்டான் அல்லாஹ் நம்மள்கிட்ட? ஒன்றும் கேட்கல. லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், எனக்கு நன்றியாக இருந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அதிகரிக்கின்றேன். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா, உங்களுக்கு பார்வையை, செவி, அதாவது பார்வையை, கேள்வி புலனை, உள்ளத்தை, இதெல்லாம் உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன். கலீலம்மா தஷ்குரூன், எனக்கு குறைவாகத்தான் நீங்கள் நன்றி செலுத்துகின்றேன்னு அல்லாஹு தஆலா சொல்கின்றார். வார்த்தையால் நம்முடைய நன்றி, செயல்களால் நம்முடைய நன்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பாடுபடுவது நன்றியை வெளிப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது நன்றியை வெளிப்படுத்துவது, நாங்கள் இபாதத்துகளை செய்வது நன்றியை வெளிப்படுத்தும். அந்த நன்றியை எந்த முறையிலெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ நாங்கள் வெளிப்படுத்தினால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், லஅஸீதன்னகும், உங்களுக்கு நான் ரிஸ்கை அதிகரித்து தருவேன். அதிலே நீங்கள் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றீர்களா இல்லையா, நான் அதை உங்களுக்கு அதிகரித்து தருவேன் என்று அல்லாஹு தஆலா நமக்கு வாக்களிக்கின்றான். இது 2வது. 3வது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் தன்னுடைய ஆயுள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாரோ, யார் தன்னுடைய ரிஸ்க் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர் ஃபல்யஸில் ரஹிமா, அவருடைய இரத்த உறவுகளோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளட்டும், அவருடைய சேர்த்து நடந்து கொள்ளட்டும். இரத்த உறவை இந்த உலகத்திலே சேர்த்து நடப்பவர்களுக்கு ஆயுளும் அதிகரிக்கும், ரிஸ்க்கும் அதிகரிக்கும். எப்படி? அல்லாஹு அலம். ரசூல் அங்கே சொன்னாங்கடா, எப்படிங்கிற கேள்வி நம்மிடத்திலே தேவை கிடையாது. சமியனா வாத்தான, செவியேற்றம் கட்டுப்பட்டோம், அவ்வளோ. எப்படி அதிகரிக்கும்? அது அல்லாஹ்வுடைய டியூட்டி. ஆசை இல்லையா நமக்கு? கொஞ்சம் ஆயுள் கூடணும்ன்ற ஆசை இல்லாத யாராவது இந்த இடத்துல இருக்கிறோமா? ரசூல் அங்கே சொன்னாங்க, வயதான மனிதன் இருக்கிறானே அவனுடைய உள்ளம் கூட 2 விடயத்திலே இளமையாக இருக்கும். என்ன அந்த 2 விடயம்? ஒன்று நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை, இன்னொன்று இருக்கிறது இன்னும் கூடணும் என்ற ஆசை, அதிகமாக நமக்கு இருக்க வேண்டும் என்ற ஆசை. அது அந்த 2 மெத்தட் அல்லாஹ்வுடைய சொல்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆசை, அது எதிர்பார்ப்பு, அது எல்லாருடைய உள்ளமும் இன்னும் கொஞ்சம் கூட காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்த நல்லது என்று தான் நாங்கள் நினைப்போம். ஆயுள் கூட்டத்தில் நாட்டம் இல்லாதவர்களா நாங்கள்? நாட்டம் உள்ளவர்கள். அப்படின்னு அதோடு இருந்துக்க வேண்டிய. அது எப்படி கூடும், என்ன மாதிரி கூடும், அவருடைய ப்ரோசஸ் என்ன, அது தெரிஞ்சாத்தான் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வேன். நமக்கு அது தேவை கிடையாது. இது அல்லாஹ்வுடைய வேலை. அது அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு சொல்லிவிட்டான், சமயனா வாத்தான, அவ்வளவுதான். செவியேற்றம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? நீங்கள் உங்களுடைய ஆயுளை அதிகரிக்க வேண்டும் ஆசைப்படுற, ஆம் யா அல்லாஹ் அதிகரிக்க வேண்டும் ஆசைப்படுகின்றோம். உங்கள் ரிஸ்க் அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றலாம், அதில் நாட்டம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி என்றால் உங்களுடைய உறவுகளை சேர்ந்து நடங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதன்படி நாங்கள் உறவுகளை சேர்ந்து நடந்தால், உறவுகளை பராமரித்து நடந்தால், உறவுகளுடைய விடயத்தில் அவருடைய உரிமைகளை கொடுத்து நடந்தால், அந்த உறவுகள் காஃபிராக இருந்தாலும் சரி,
அந்த உறவுகள் ஷிர்க் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய பேர்ல இருந்து கொண்டு அந்த உறவுகள் பிதாத்திலே ஊறி போன உறவுகளாக இருந்தாலும் சரி, அவருடைய பிதாத்துக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது, அவருடைய ஷிர்க்குக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது, அவருடைய அனாச்சாரங்களுக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் அந்த உறவுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மனிதர்கள் இருக்கின்றார். ஒரு சிலரை சுட்டி காட்டிவிட்டு சொன்னார்கள், அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்திலே எந்த விதத்தில் அன்பு கிடையாது, எனக்கு அவருடைய விடயத்திலே இரக்கம் கிடையாது, அன்பு என்பது கிடையாது. ஆனால் எனக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு குடும்ப உறவு இருக்கின்றது, அதை நான் பசுமையாக்குவேன் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் நம்முடைய இரத்த உறவை நாங்கள் புதுப்பிப்பதற்கும் அந்த இரத்த உறவுகளை நாங்கள் பராமரித்து பேணி பாதுகாத்து வருவதற்கும் எதையுமே நாங்கள் தடையாக சொல்ல முடியாது என்பார்ந்த சகோதரர்களை. இந்த உலகத்தில் அதை பேணித்தான் ஆக வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் மரணித்தார். யாராக மரணித்தார்? காஃபிராக மரணித்தார் இல்லையா? அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் யா புனை ஏறுக்கம் அண்ணா, என்னுடைய அருமை மகனை வந்து என்னோட ஏறிக்கொள்ளு என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். மௌத்தானுடன் அல்லாஹு தஆலா இறக்கின வசனம் என்ன? அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவனே அல்ல அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். ஏன் இந்த செய்தியை கொஞ்சம் முன்னால் சொல்லியிருந்தா கூப்பிட்ற டியூட்டியாவது விட்டுட்டு போயிருப்பார் இல்லையா நூஹ் நபி? கடைசி வரைக்கும் டிரைவன் அல்லாஹ் விட்டான். அவன் காஃபிர், அல்லாஹ்வை மறுக்கிறான், அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படுறான், அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து என்ன எனக்கு பாதுகாத்துக் கொள்ள தெரியும் என்று பெருமை அடிக்கின்றான். அப்படியான நிலைமையில அவன் இருந்த நேரத்திலே கூட அல்லாஹ் தஆலா அவனை விடுங்கப்பா, அவனோட குடும்பமே இல்லை, என்னத்துக்கு மௌத்தானது தான் சொல்ல போறான், விட்டுட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. கடைசி வரைக்கும் போராடினார். மரணித்ததன் பின்னால் கவலை வரப்பட்டார். அதற்கு பின்னால் அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் தஆலா அந்த வஹியை இறக்கி அவர் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோடு கடைத்தார். எனவே கடைசி வரைக்கும் போராட வேண்டும், கடைசி வரைக்கும் உறவோடு இருக்க வேண்டும், அந்த உறவுகள் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் உதவி செய்ய வேண்டும், அந்த உறவுகளுக்கு ஏதாவது தேவை இருக்கின்ற நேரத்தில் ஓடி போய் அதற்காக வேண்டி நாங்கள் ஒரு மனிதராக நிற்க வேண்டும், அந்த தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். உறவுகளை சேர்ந்து நடப்பவர்களுக்கு ரிஸ்க் அதிகரிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்களிக்கின்றார்கள். நான்காவது அம்சம், ஃபகுல் துஸ்தக்ஃபிருல் ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். அப்படி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தால் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதுராரா, வானங்களை திறந்து அல்லாஹு தஆலா மழையை பொழிவிப்பான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன், உங்களுடைய செல்வத்திலும் உங்களுடைய குழந்தைகளிலும் அல்லாஹு தஆலா அதிகமாக்குவான், அதிலே அதிகரிப்பை செய்வான். அதிலே உங்களுக்கு அல்லாஹு தஆலா நினையாபுரத்திலிருந்து அதை கொண்டு வந்து சேர்ப்பான், அதிகப்படுத்துவான், உங்களுடைய செல்வத்தை கூட்டுவான். என்னிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இஸ்திக்ஃபார் நம்முடைய செல்வத்தை, நம்முடைய ரிஸ்கை அதிகரிக்கும். நமக்கு அல்லாஹு தஆலா தர இருக்கின்ற அந்த செல்வம் இருக்கின்றதே, அந்த மால் இருக்கின்றதே, அதிலே ஒரு அதிகரிப்பை செய்யும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். எனவே இஸ்திக்ஃபார் அந்த ரிஸ்கை அதிகரிப்பதற்கான ஒரு வழி அது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்த ஐந்தாவது, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதற்கு உதாரணம் எது தெரியுமா? கமஸலி ஹப்பா, ஒரு தானிய விதை இருக்கின்றதே அதுதான் அதற்குரிய உதாரணம். அம்பத்தத் சப்அ சனாபில், அதுல இருந்து 7 கதிர்கள் உருவாகின்றது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத ஹப்பா, அந்த ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் உருவாகின்றது. இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவழிப்பதற்குரிய உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு கொடுத்த ரிஸ்கிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். அது தந்ததும் அந்த ரப்புல் ஆலமீன் தான். அந்த ரிஸ்கிலிருந்து நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்படி அல்லாஹ் உங்களுக்கு தருவான். வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதைவிட அதிகமாக ரப்புல் ஆலமீன் தருவான். 700 மடங்காக்கி ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்ப்பான். ரிஸ்க் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோமா? கொடுக்க வேண்டும் என்ப அந்த சகோதரர்கள். சதகா செய்ய வேண்டும், கைகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய கைகளை கட்டிவிட வேண்டாம், அல்லாஹும் உங்களுக்கு தருகின்ற விடயத்தில் அவனுடைய கையை கட்டிவிடுவான். நீங்கள் அளந்து கொடுக்க வேண்டாம், அல்லாஹ்வும் தருகின்ற விடயத்தில் அளந்து தர தொடங்கி விடுவார். நம்ம அல்லாஹ் கிட்ட மட்டும் எப்படி எதிர்பார்க்கணும்? சும்மா அளக்கெல்லாம் படாது, பொழந்துக்கிட்டு வரணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்படின்னா இங்கேருந்து பொழந்துக்கிட்டு போகணும், அப்போதான் அங்கேருந்து பொழந்துக்கிட்டு வரும்.
நாங்கள் கொடுப்பதை மாத்திரம் எண்ணி வச்சு இன்றைக்கி 100 ரூபா கொடுத்து முடிஞ்சு அதுக்கு பின்னால் ஒருத்தர் வந்திருக்கிறார், இல்லை அவ்வளோதான் இருக்குது, கொடுக்க வேண்டிய 100 ரூபா கொடுத்தாச்சு, நாளைக்கு வாங்கன்னு அனுப்பி வச்சு அளந்து கொடுக்கின்றோம்னு சொன்னால் அல்லாவும் உனக்கு அப்போ அவ்வளவுதான் அளந்து தர தொடங்கி விடுவான் என்பதை சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலா நமக்கு அதிகமாக தர வேண்டும் என்கின்ற நாட்டு நம்மிடத்தில் இருக்கின்றதா, அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இது ரிஸ்கை அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த வழி. அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது ஒரு அடியானுடைய ரிஸ்கை அவனை விட்டும் தடுக்கின்ற ஒரு அம்சமாக அவன் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கின்றது என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கின்றதே அது அவனுடைய ரிஸ்கை அவனை விட்டு தடுப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. எனவே அந்த ரிஸ்க் நம்மளுக்கு ஸ்மூத்தாக வந்து சேரணும், தடையில்லாமல் வந்து சேரணும், அந்த வரை இருக்கிறது ஸ்டாப் ஆகிடப்படாது, அந்த வாசலை நான் திறந்து விடணும் என்று இருக்குமாக இருந்தால் பாவத்துடைய விடயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் செய்கின்ற நேரத்திலே ஒரு தடவை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், நான் இதை செய்வதன் மூலமாக சில வேளைகளில் எனக்கு வர வேண்டிய அந்த ரிஸ்கை அல்லாஹ் தடுப்பதற்கு இது காரணமாக அமைந்து விடலாம். எனவே இதிலிருந்து நாங்கள் தூரமாகி விடுவோம் என்று தூரமாகுவதற்காகவது நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் பாவங்கள் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து ரிஸ்க் வருகின்ற வழியில் ஒரு தடை இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பாவங்களை களைவதும் ரிஸ்கை அதிகரிப்பதற்கான ஒரு வழியாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. கடைசியாக அல்லாஹ்விடத்திலே செய்யக்கூடிய பிரார்த்தனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா யருத்துல் கதர இல்ல துஆ, துஆவை தவிர கதிரை எதுவும் மாற்றாது. துஆவுக்கு அப்படி ஒரு அம்சத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். எப்படி அது மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது என்ன மாற்றுறது, எழுதுகோள் உயர்த்தப்பட்டாச்சே, பேன் புத்தகம் காஞ்சிட்டு அதுக்கு பின்னால் எப்படி மாற்றப்படும் அது நமக்கு தெரியும். அது அல்லாஹ் மட்டும் தெரிஞ்ச இல்முல் கைபோட சம்பந்தப்பட்டது. நம்ம என்னத்துக்கு அதில் ஒன்று வைத்து தலையை போடுவானே. சொன்னது யார்? நபி. போய் சொல்லுவாரா? இல்லை. அப்போ ஷுவராக நடக்கும். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது. கதிரிலே ஏற்படக்கூடிய மாற்றம் துஆவின் மூலமாக முடியும் என்று அல்லாஹ்வுடைய சொல்கின்றார். நம்ம கதிரை மாத்திரத்துக்கு முயற்சி எடுக்க தேவை, நமக்கு தேவையானது அல்லாஹ்விட்ட கேட்க வேண்டியது. அல்லாஹு தஆலா நாடினால் அதை நிச்சயமாக நமக்கு தருவார். அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை அதிகமாக நாங்கள் கேட்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்வதாக, என்னுடைய அடியானே என்று அல்லாஹு தஆலா அழைத்து சொல்வானாம், என்னுடைய அடியானே நீங்கள் எல்லோரும் நிர்வாணிகள், நான் ஆடை அணிவித்தவர்களை தவிர என்னிடத்தில் ஆடையை கேளுங்கள், நான் ஆடை அணிவிக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நீங்கள் எல்லோரும் பசித்தவர்கள், நான் உணவளித்தவர்களை தவிர என்னிடத்தில் நீங்கள் உணவை கேளுங்கள், நான் உங்களுக்கு உணவளிக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய சொல்கின்றார்கள். புகாரியிலே பதியப்படக்கூடிய செய்தி. எனவே அல்லாஹ் தஆலா அவனுடைய ரிஸ்குடைய விடயத்தில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற முயற்சியை எதிர்பார்க்கின்றார். நாங்கள் கேட்க வேண்டும், நமக்கு என்ன தேவை அதை கேட்க வேண்டும், அதை அதிகமாகவே கேட்க வேண்டும். கேட்கின்ற நேரம் லோ குவாலிட்டியாக கேட்கக்கூடாது, கேட்கிறதெல்லாம் ஹை கிரேடாக தான் இருக்கணும். கேட்கின்ற சொர்க்கத்தை கூட சொர்க்கம் என்று கேட்க வேண்டாம், ஜன்னத்து ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதற்கு முன்னால் உன்னை கொஞ்சம் சரி பார்த்துக்கொள், நீ 5 வக்தும் சரியா தொழுவுறியான்னு பார்த்துக்கொள், உன்னுடைய காரியங்கள்லாம் சரியா செய்றியான்னு பார்த்துக்கொள். அதெல்லாம் செய்யாமல் நீ வைத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எல்லாம் கேட்கிற உனக்கு சொர்க்கம் கிடைக்கிறது பெரிய விஷயம், சொர்க்கத்தை கேளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலையே ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தது, நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே வலியுறுத்தி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வீர்களாக இருந்தால் வலியுறுத்தி கேளுங்கள், தாண்டு கேளுங்கள். விரும்பினால் தான், நீ நாடினால் தாண்டு கூட அல்லாஹ்வை நிர்பந்திக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற நேரம் உயர்ந்ததை கேட்போம், எனக்கு அது வேண்டும் என்று கேட்போம். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக நம்முடைய கதிரை மாற்றி அதை கிடைக்க வேண்டும் என்று பண்ணினாண்ட கிடைக்க பண்ணுவான். அல்லது நமக்கு அது இருக்கின்றது என்றால் அதை அவசரமாகவே நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். ஏன் நாங்கள் பின்வாங்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். பிரார்த்தனை நம்முடைய ரிஸ்கை அதிகரிப்பதற்கு அது ஒரு காரணமாக அமையும். எனவே ரிஸ்கை அதிகரிப்பதற்கு அல்லாஹ் சொல்கிற காரணங்களை பாருங்கள். இதில் கடையில் செய்கிற டெக்கரேஷனும் இல்லை, சரிதானே, ஃபேஸ்புக்கில் செய்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை, நாங்கள் முன்னால் கடைக்கு முன்னால் போடுற மாடலும் இல்லை. இந்த சீசன் வந்துட்டுன்னு சொன்னால் பெரிய ஊஃபர்களை கொண்டு வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய எதுவுமே இல்லை.
இதுகளை செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், நான் அதிகரித்து தருகின்றேன். எனவே ஈமான் கொண்டவர்களாக, உண்மையான கொள்கைவாதிகளாக, உண்மையாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் இதிலே தான் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதன் பின்னால் தான் நாங்கள் போக வேண்டும். இதற்குத்தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம் முயற்சி உலகத்திலே அது நன்றிக்காக வேண்டி, அதாவது நம்முடைய அடிமைத்தனத்துக்காக வேண்டி அதை நாங்கள் செய்ய வேண்டும். நான் முடிந்த அளவுக்கு நான் முயற்சி எடுக்கின்றேன். அல்லாஹ் தஆலா தருகின்ற ரிஸ்கை என் முயற்சியின் மூலமாக நான் முடிந்த அளவுக்கு எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கின்றேன் என்பதிலே தவறு கிடையாது. அதை செய்ய வேண்டும். அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய முழுமையான நேரத்தில் பெரும்பகுதி இதற்காக வேண்டி இருக்க வேண்டும். இதில் எதையாவது ஒன்று பிடிச்சு கொண்டாவது அந்த ரிஸ்கை அதிகரிப்பதற்கு நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை சொன்னேன். அல்லாஹ் தஆலா என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.